கண்டிப்பாக கோளார் பதிகத்தை கேட்பதோ சொல்வதோ நன்மை ஏற்படுத்தி தரும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு விளக்கேற்ற சங்கடங்கள் போய் சந்தோஷம் அனுகூலம் ஏற்படும். எல்லாமே சுபிட்சம் ஏற்படும். பிள்ளைகளிடத்தில் மட்டும் கோபம் கூடாது. பிள்ளைகளுடைய தேகாரைக்கும், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். யாரை பகைமை என்று நினைத்து பகையாளிகளை பெருசாக்கி கொள்ளாமல் அரவணைத்து கொள்வதும், உங்களுடன் இருப்பவர்கள் இந்த காதில் சொல்வதை இந்த காதில் போட்டு விடுவதை விட்டுவிட்டு அவர்கள் சொல்வதற்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு யாரையாவது பழி வாங்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்தால் சிக்கலாகிவிடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏற்றம், அனுகூலம், பணவரவு, தொழில் அமைப்பு, மனதில் இருந்த பாரங்கள் குறைவது, பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, பூர்வீகத்தில் ரொம்ப நாளாக போட்டு வச்ச சொத்தில் வீடு நலம் அல்லது விவசாயம் பார்ப்பதெல்லாம் ஏற்படுவது, அற்புதமான அமைப்பு. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய பயணம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூட பயணம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் டப்பென்று எல்லா விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். மனக்குழப்பங்கள் ஜென்மத்தில் ராகு இருப்பதனால் ஏற்படும். எனவே வயிறில் ஏதாவது உபத்திரம் இருந்தால் கண்டிப்பாக மனக்குழப்பத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பணத்திற்கோ முதலீடுகளுக்கோ குறைவு இருக்காது.